அரங்கம் அதிரட்டுமே. நான் ரொம்ப ஷாக் ஆனது அமீர் கான் சாரோடைய நான் எதிர்பார்க்கவே இல்லை. தியேட்டர்ல எல்லாம் அந்த மொமெண்ட் பார்க்கும்போது ஓமேளை அரசுகளுக்கும் பெருசுகளுக்கும் பொடுசுகளுக்கும் பாமரனுக்கும் குமரிகளுக்கும் லவ் சே. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. ஷூட் முடிச்சுட்டு வந்த ஃபர்ஸ்ட் நான் தான் அவருக்கு க்ளோஸ்ன்றதால ரூம்ல நின்றுட்டேன் சார். சார் நான் தான் சார். ஹே ஹவுடியா அப்படி இப்படி பிடிச்சிட்டாரு. எனக்கு என்ன பண்றது கைகள்லாம் படபடன்னு வந்துரும். அந்த கேமரா அங்க வந்து சேங்க அடுத்த வெயிட் பண்ணாரு. கொஞ்சம் பேச விடுங்களேன். பவர் ஹவுஸ் வரும்போது நாங்கெல்லாம் அங்கதான் அந்த தொட்ட கரண்ட் கெட்ட பையன்ட்ட அரங்கம் அதிரட்டுமே, விசில் பறக்கட்டுமே. அறிவு ஒட்டுமொத்த ஆன்மாவையும் இறக்கிட்டாரு நினைக்கிறேன். வந்தாருன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டு தான் போவார். அந்த ஹீரோக்கு அந்த மாதிரி அதுக்கு முன்னாடி அந்த ஒரு இது வந்திருக்காது. இன்னும் ப்ராஜெக்ட் நீங்க அனிப்ரோ ஸ்டுடியோ போனாலும் தலைவரை தரிசனம் பண்ணிட்டு தான் நீங்க உள்ள பெரிய போட்டோ வச்சிருப்பாரு அவரு. தலைவர் கோவில் மாதிரி எழுதிருப்பாரு. இந்த வருஷம் 50 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்றாரு. இப்போ 50th இயர்ல கூட எத்தனை பேர் லைவ்ல வெயிட் பண்றாங்க. we are waiting for the song. அது அந்த பாட்டுல லிரிக்ஸ் இருக்குல்ல, ஜென்சி உன்னை பத்தி பேசுதா, உண்மையிலே பேசுறாங்க. கிரம 2 கண்டெய்னர் காணோம் சொல்லுவாங்க. 1 லட்சம் கண்டெய்னர் இருக்கு. இது எல்சிவில வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி நான் சொல்லுங்க. நான் ரொம்ப ஷாக் ஆனது அமீர் கான் சாரோடைய நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் ஹைப் எனக்கு தியேட்டர்ல எல்லாம் அந்த மொமெண்ட் பார்க்கும்போது ரெட் நூல் வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நான் கௌதம். இன்னைக்கு இந்த ஃபயரான கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பொதுவாக பசங்களுக்கு தூக்கம் கெடுது அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச பொண்ணாலேயோ இல்லை, ஆனால் நேற்று நைட்டு நீங்கள் எல்லாம் சேர்ந்து செஞ்ச ஒரு பெரிய சம்பவம் ஒன்று இருக்குல்ல, ராக் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் கூட பேக்கிங் வோக்கல்ஸா நீங்க எல்லாம் சேர்த்து செஞ்ச சம்பவம் இருக்குல்ல, தூங்கவே வரல ப்ரோ. நைட்டு ஃபுல்லாக பாடி வைப்ரேட் ஆகிட்டே இருக்கு. அந்த லவ்னு வரும்போது நமக்கு எங்கேயோ லவ் போகுது. எஸ், பவர் ஹவுஸ் பாட்டினுடைய பேக்கிங் வோக்கலிஸ்ட் சிபி பிரதர் நம்ம கூட இருக்கிறாங்க, வேலு பிரதர் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நல்லா இருக்கீங்க. நேத்து பாட்டு ரிலீஸா இன்னைக்கு உங்களை மீட் பண்ணி பேசுறது அப்படிங்கிறது சமஜாலி. அந்த ஃபயர் மோட்லயே இந்த பவர் ஹவுஸை பத்தி பேசிடலாம். ஃபர்ஸ்ட் கால் பவர் ஹவுஸ்க்கு அனிசார்ட் இருந்து எப்போ வந்துச்சு, எப்படி வந்துச்சு, என்ன உங்க ரியாக்ட் என்னவா இருக்கு? தலைவருக்கு நீங்க வந்து பாட போறீங்க அப்படி பவர் ஹவுஸ்க்கான்னு தெரியாது, ஒரு கால் வந்தது, வாங்க பாடணும் வர சொன்னாங்கன்னு சொன்னாங்க. நாங்க போனோம். அங்க எப்பவும் போல போயிட்டு காஃபிலாம் சொல்லிட்டு காஃபி சாப்பிட்டு இருந்தோம். பவர் ஹவுஸ் வைப்ன்ற வெர்ஷன் இருக்கு, அது ஆல்ரெடி இட் வாஸ் ரெக்கார்டட் இருக்கு. சோ நாங்க வந்து பவர் ஹவுஸ் ஃபுல் வெர்ஷனுக்கு தான் எங்களுக்கு கால் வருது. நீங்க கேட்டது 50 செகண்ட்ஸ் தான் எல்லாரும் கேட்டாங்க. ஆமா ஆமா ஆமா. சோ அந்த மாதிரி கேட்டு நாங்களும் பயங்கர ஆன்டிசிபேஷனோட தான் இருந்தோம். தியேட்டர்ல இது எப்படி இருக்கும். திடீர்னு கால் வந்துட்டு நாங்க அங்க போய் பார்க்கும்போது திருப்பி பவர் ஹவுஸ்னு பார்த்துட்டா அது எப்படி சாங் தெரியும்னா, நாங்க உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம். என்ன சாங் கேட்டான் இல்லடா, நான் வந்து சும்மா ஒரு கெஸ் பண்ணேன், கூலியா இருக்குமா இல்லடா அப்படி பேசிருந்தோம். அப்போ ஃபோன் பண்ணி அங்க வந்து உங்களுக்கு ஒரு லிரிக்ஸ் அனுப்புறேன், அதை செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு, எந்த ஃப்ரேஸ் பாடுறமோ தெரியாது, எழுதிக்கங்க லிரிக்ஸ் அனுப்பிச்சாங்க. ஓகே, பார்த்தா கூலின்னு வந்துச்சு. தம்பி தலைவரே. சோ அதுல ஒரு ஃபர்ஸ்ட் செட் ஃபுல்லா அப்படியே பார்த்த லிரிக்ஸா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 4 லைன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தா குழந்தை சரி புள்ள ஃபேஸ் தான். ஓ ஃபுல் சாங் இது. சீரியோ கூஸ் பரட்ட வரும்போது நாங்க வந்து ரஜினி சாரோட ஃபேன்ஸ், அங்கேயே சார் ஃபேன் தான். சோ அதனால அங்கேயே போய் உள்ளே நாங்க சொல்லிட்டோம், ப்ரோ இது பயங்கரமா இருக்கு. இந்த லிரிக்ஸ் கேட்கும் படிக்கும் போதே ஒரு அறிவு ஒட்டுமொத்த ஆன்மாவையும் இறக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். பயங்கரமா இருந்தது. ஏன்னா அந்த தொட்ட கரண்ட கெட்ட பையன்ட்ட பத்த வச்சுட்டே பரட்ட பவர் ஹவுஸ் வரும்போது நாங்கெல்லாம் பாடும்போதே பயங்கரமா இருந்தது. அதெல்லாம் சடனா இம்ப்ரோவைஸ் பண்ணாரு அனி ப்ரோ வந்து அந்த தொட்ட கரண்ட கெட்ட பையன்ட்டன்னு வரும். சோ அதெல்லாம் அங்க ஸ்பாட்ல ஒரு மெருகேத்துறது இல்லையா, பயங்கரமா. எனக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுப்பாரு. நம்மள கேட்பார், ஓகேவா என்ன சஜஷன்ஸ் இருக்கா, ஏதாவது பண்ணணுமா, யூ கைஸ் வாண்ட் டு ஆட் சம்திங் அப்படின்னு கேட்பார். அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் ஆச்சு. அது கேட்டு ஓகே வேற நல்லா இல்லைன்னா சொல்ல மாட்டார், எடுத்துருவாரு. ஓகே நல்லா அது நல்லா இல்லையே மூவ் ஆன் பண்ணாலும் சொல்ல மாட்டார். ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படிதான் சொல்லுவாரு. ட்ரை பண்ணலாம், செட் ஆச்சுன்னா போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வருது. எடுத்து வச்சுப்பாரு. gives time for everything. அது வந்து அந்த ஒரு விஷயம் வந்து யாருமே நம்மள வந்து ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணவே மாட்டார். நேர்ல மீட் பண்ணி பேசணும் போல ஆசையா இருக்கு அனி பிரதர். நேர்ல போய் மீட் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான், நீங்க அவர் அடிக்ட் ஆயிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு வேற லெவல்ல ஒரு ராக் ஸ்டார்
அவர் கூட ஒரு பேக்கிங் வோக்கலிஸ்டா வேலை பார்க்கறது அப்படிங்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த டைட்டில் சாங், அந்த படத்தோட ஒரு டைட்டில் சாங் அப்படின்ற ஒரு இது ஃபார்ம் ஆனதே வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டாக ராக் ஸ்டார் கொண்டு வந்த விஷயம் தான். அதுவும் எஸ்பெஷலி பீஸ்ட்ல இருந்து அது ஒரு பயங்கரமான ஒரு பூம் இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா பீஸ்ட்ல இருந்தே பீஸ்ட் டைட்டில் சாங் ஆகட்டும், இந்தியன் 2ல வந்து கம்பேக் இந்தியன் பாரா, அப்புறம் தேவராவோட டைட்டில் சாங், அப்புறம் விடாமுயற்சியோட எல்லா டைட்டில் சாங்லயும் நாங்க வந்து ஒரு பார்ட்டா இருக்கோம். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். அதுல வந்து ரொம்ப இது பொறுத்த வரைக்கும் ரொம்ப சர்ப்ரைஸா தான் இருக்கும். எப்பவுமே அங்க போயிட்டு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிற வரைக்குமே தெரியாது நமக்கு அது என்ன சாங் வருது, எதுக்கு கால் வந்திருக்கு, எதுவுமே தெரியும். ஓ அப்படியா? இதுக்குன்னு சொல்லி கூப்பிட மாட்டாங்க. ஆஹா, இருக்கு பாட்டுக்கு வாங்க இருக்குன்னு கூடுவாங்க போயிடும். ஆனா அந்த சர்ப்ரைஸ் தான் எங்களுக்கும் பிடிக்கும். அங்க போய் நிற்கும் போது ஏன்னா ராக் ஸ்டார் பண்றாருனாலே அது ஒரு பயங்கரமான ப்ராஜெக்ட்டுங்கிற. கண்டிப்பா. அப்படிதான் ரீசெண்டா நாங்க ஜனநாயகனுக்கு பாடணும். ஜனநாயகனோட ஃபர்ஸ்ட் ரோர்னு சொல்லிட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்து தளபதி பர்த்டே, அதுக்கும் அதே மாதிரி தான் போய் அங்க போய் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் தளபதி பாட்டு எப்படி இருந்துச்சு. அதே மாதிரி தான் இதுவும் கூலி பாட்டுங்கிறது அங்க போய் உட்காந்து லிரிக்ஸ் வந்தோடனே தான் தெரியும். ஓ கூலி தலைவருக்கு பாடுறோம். அந்த மாதிரி எப்பவுமே ஃபில்டு வித் சர்ப்ரைசஸ் தான் அவரோட இருக்கிறது. அண்ட் அது அங்க போனா வந்து அதுக்கான டென்ஷன் கிரியேட் பண்றதோ இது இப்படி இருக்கும் பயங்கரமா பாடுங்க அப்படிலாம் கிடையாது. சில் நம்ம எப்படி பாடுறோமோ அந்த மாதிரி மற்ற செஷன்ஸை விடவே இன்னுமே சில்லா ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா பாடுவோம். அந்த மாதிரி ஒரு வைப் இருக்கு. கிரேட் பிரதர். எனக்கு நீங்க நிறைய பேசுறதுக்கு இருக்குங்க. அப்பேற்பட்ட சம்பவம் வந்து பண்ணிருக்காங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்க, இண்டஸ்ட்ரியோட பீக்ல இருக்கக்கூடிய தலைவரா இருக்கட்டும், தளபதியா இருக்கட்டும், அஜித் சாரா இருக்கட்டும், எல்லாருக்குமே கமல் சார். ஆமா, இந்தியன் 2 கமல் சார் வேற லெவல் தலை. நீங்க சொல்லுங்க வேலு பிரதர். என்ன சொல்றது, அவர் வந்து எங்களை ஒரு ஃப்ரெண்ட் மேல தான் அப்படிதான் ட்ரீட் பண்ணுவார். அவங்க உள்ள போனோம்னா அந்த டென்ஷன் இருக்காது. வந்தோடனே ஒரு ஹக் பண்ணி வாங்க வேலு ப்ரோ, வாங்க ஷிபி ப்ரோ அப்படின்னு பேரை சொல்லி தான் இன்வைட் பண்றா. அங்கேயே நம்ம வந்து ரொம்ப கூல் ஆயிடுவோம். என்ன டென்ஷன் பண்ணாலும் கூல் ஆயிடும். அவங்க அப்படியே கூல் பண்ணிடுவாரு. இன்கேஸ் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது கூட இப்போ நாங்கள் யாராவது ஒரு சிங்கரை கூட்டிகிட்டு போகிறோம் எக்ஸ்ட்ரா கேட்டால் கூட அவங்க உள்ள டென்ஷன் இருக்கும்ல. ஏன்னா ஒரு பெரிய கம்போசர் பாட போவோம், என்ன பெரிய ஹீரோ பாடம் டென்ஷன் நின்றுட்டு இருப்போம். எல்லாம் அப்படியே நிற்போம் மைக் முன்னாடி. ப்ரோ வருவார். வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஹாய் வந்து அதில் யார் புதுசாக இருக்காங்களோ அவங்க தான் சொல்லுவார். வந்து அவங்க கிட்ட பேர் உங்கள் பேர் என்ன கம்ஃபர்டபுள் ஆகுறது. ஃபர்ஸ்ட் வந்த உடனே அவர் கன்சோலில் இருப்பார், நாங்கள் இங்கே பூத்தில் இருப்போம். அவர் உள்ள அவர் வந்த உடனே நாங்கள் எல்லாரும் தெரியும்ல, எல்லாரும் இதெல்லாம் தெரிஞ்சவங்க. ஃபர்ஸ்ட் நீங்க சிங்கரை நீங்க பாட வரீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாய் ப்ரோ அப்படிதான் சொல்லுவார். அங்கேயே நீங்க அவ்வளோதான் கம்ஃபர்டபுள் ஆயிரும்ல. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வேற லெவல் இதா இருக்கு. அங்க இருக்க கம்ஃபர்ட் வந்து ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த செஷனுக்கு முன்னாடியான டென்ஷனோ எதுவுமே இருக்காது. மைக் செக் பண்ணிட்டு வந்து உட்காடுறோம்னா யூ கைஸ் வாண்ட் டு ஹேவ் சம்திங். ஏதாவது நாங்க கீழே இத்தனைக்கும் ஏதாவது காஃபி டீ ஏதாவது கொடுத்துருப்பாங்க. அது குடிச்சிட்டு திருப்பி மேல வந்த உடனே அவர் இஃப் ஹி இஸ் கோயிங் டு ஹேவ் சம்திங்னா நமக்கும் கண்டிப்பா கொடுப்பாங்க, நமக்கும் கொடுத்துருவாங்க. நீங்க டெஃபினட்டா ப்ளீஸ் ஹேவ் கொடுத்துருவோம். ஸோ அது ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன். அவர் வேற லெவல்ல அவர் தலைவருக்கு பாட போறீங்க அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் அங்க ஸ்டுடியோக்கு போனதுக்கு அப்புறம் கிடைச்சிருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது? கூலிங்கிற ஒரு பெரிய ப்ராஜெக்ட், லோகேஷ் தலைவர்னாலே வைப் தானே. இருந்தாலே அந்த இடம் உங்களுக்கு அப்படியே பாசிட்டிவா தான் இருக்கும். நீங்க உள்ள நீங்க எப்போ என்ன ப்ராஜெக்ட் நீங்க அனிப்ரோ ஸ்டுடியோ போனாலும் தலைவரை தரிசனம் பண்ணிட்டு தான் நீங்க உள்ள பெரிய போட்டோ வச்சிருப்பாரு. ரொம்ப பெரிய போட்டோ. முதல்ல ஒரு பெயிண்டிங் இருந்தது, இப்போ வந்து பேட்டான்னு நினைக்கிறேன். அதோட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சில் அவுட் போட்டோ ஒன்று. ஸோ நீங்க தலைவரை தரிசனம் பண்ணிட்டு தான் நீங்க உள்ளே போகணும்ல. தலைவர் கோவில் மாதிரி வீடு தியேட்டர்ல எல்லாம் அந்த மொமெண்ட் பார்க்கும்போது எந்த பிளேஸ் வரப்போகுதுன்னு தான் யோசிச்சேன். அதுல லிரிக்கல் வீடியோ பார்த்தோம்ல, ஃபைட் சீக்வென்ஸ் தான் வரப்போகுது. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஜெயிலர்ல வந்து ஹுக்கும வந்து ராஜ்குமார் சார் ஒன்று போட்டிருப்பாங்க, செகண்ட் ஹாஃப்ல ஒன்று போட்டிருப்பாரு. அதே மாதிரி இந்த கூலி போவர யோசிச்சு பார்த்தோம். நாகார்ஜுனா சார் இருக்காரு, அமீர் கான் சார் இருக்காங்க, சோபின் இருக்காங்க, நிறைய பேர் எல்லாரும் இருக்காங்க. பயங்கரமா தெரிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். 2 வரி பாடிட்டீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். 1 2 அரங்கம் அதிரட்டுமே, விசில் பறக்கட்டுமே, now கரங்கள் ஒசரட்டுமே, டேக் ஓவர் ஒட்டு மொத்தமே now. குழந்தை சிரிப்புள்ள ஃபேஸ்தா, இமய மலை போல மாசுதா, மனச பறிக்கிற கிரேஸ்தா, ஜெனசி ஒன்ன பத்தி பேசுதா. குக்கு கூலி பவர் ஹவுஸே, என்னைக்கும் குறையாத மவுசே, ஓ மேல அரசுகளுக்கும் பெருசுகளுக்கும் பொடுசுகளுக்கும் பாமரனுக்கும் குமரிகளுக்கும் லவ்ஸே. குக்கு கூலி பவர் ஹவுஸே, என்னைக்கும் குறையாத மவுசே, ஓ மேல அரசுகளுக்கும் பெருசுகளுக்கும் பொடுசுகளுக்கும் பாமரனுக்கும் குமரிகளுக்கும். யப்பா
அது ஏத்த இறக்கம் தான் இல்லையா? ஆமா. அது ஏத்த இறக்கத்துல ஒரு ஃபீல் ஒண்ணு கொடுக்குது. அந்த பா ஓடி வா ஓடி. ஸோ அதுதான் அது நாங்க ஃபர்ஸ்ட் நம்ம அந்த 50 செகண்ட்ஸ் வெர்ஷன் கேட்கும்போது அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காலாம் கேட்கல. ஓகே அவங்க டீடைலா இருக்காது. ஆமா ஆமா. அந்த மாஸ் சீக்வன்ஸே கேட்போம். உள்ள சாங்க டீடைலா ஒர்க் பண்ணும்போது ஓ இவ்வளவு இருக்கா. ஸோ அந்த மலைகள் ஒதுங்கட்டுமே அந்த அப்படி மாதிரி சொல்லுவாங்க. கை போயிட்டு அப்படி இறங்கி அந்த வருது. இது வர்றதெல்லாம் வந்து அங்க போய் அப்புறம் அந்த அது நாங்களும் பாடணும். ஓகே வைவைட்டா பாருங்க. ஏன்னா அவருக்கு பிடிக்கும். அந்த அது தீப்தி பாடி இருந்தாங்க. Okay. அது மேல நீங்களும் பாடுங்கன்னு அந்த ஃபால்ஸ் அதுல பாட வச்சாங்க. அப்புறம் வெரி எண்ட்ல அந்த அது ஹை ஓட அதெல்லாம் முடிக்க தனியா சொன்னாரு. கேட்கும் கடைசியில. பட் நாங்க வந்து அது நாங்க ராக் ஸ்டார் ஆமா அது ராப் ஸ்டார் சூப்பர் ஸ்டார்லாம் எங்களுக்கே அந்த song பயங்கரமா இருக்கு. ராப் ஸ்டார் ஃபார் தி ராக் ஸ்டார் ஃபார் ஆமா ஆமா. அது பெங்களூர்ல பண்ணிருந்தாங்க. அந்த வெர்ஷன் பெங்களூர்ல இருந்து நான் சும்மா லைவ்ல பண்ணிருந்தாங்கன்னு நினைச்சோம். பார்த்தா அது சாங்ல இருந்து. அதான் எங்களோட சேர்ந்து ஹெய்சன்பர்க்கும் பாடி இருந்தாரு. Okay. பயங்கரமா ஒரு Okay. இல்ல ஹெய்சன்பர்க் நம்ம ஒரிஜினல் ஹெய்சன்பர்க் தான் சொன்னாரு. சே மை நேம் damn right. நாளா அங்க இதுல ரெக்கார்ட் பண்ணுவாங்க கேட்டு ப்ரோ அப்படின்னு நீங்களா? ஒரு எக்ஸைட்மென்ட்ல சொன்னனா அவர் ஓ நீங்க அது கேட்கலையா? ரொம்ப கூலா. எஸ் கமிங் பேக் டு ரஜினி சாருக்கு வந்துடலாம். ஏன்னா இந்த இதுலயே இருக்கும் இல்லையா, அந்த கோலந்த சிரிப்புல ஃபேஸ் Seriously வரும். இமயமலை போல மாசுதான் அப்படி லிரிக்ஸ் அறிவு ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு ஒரு ரசிச்சு ரஜினி சார் பார்த்து அவங்க சார் ரசிச்சு கூட டிராவல் பண்ணிருப்பாங்க. இல்ல கண்டிப்பா. So, அவங்க நமக்கு seriously அப்படிதான். பார்க்கும்போது அந்த விஷயம் லிரிக் எவ்வளவு ஆப்டா இருக்கும், அவங்களுக்கு இன்னும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எழுதும்போது இன்னும் பயங்கரமா சாரோடைய இவங்க இந்த ப்ரொடக்ஷன் அவங்க இருப்பாங்க. ஒருத்தர் என் ஃப்ரெண்ட் இருந்தார். So, Okay. அவர் வந்து நான் உக்கும்லாம் பாடின அப்புறம் வேட்டைன் ஷூட்ல வந்து அவர் என்ன கூட்டிட்டு போனார். அப்படியே ரஜினி சார் போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு கூட்டிட்டு போனார். ஓகே அவர் ஷூட் முடிச்சுட்டு வந்தார். வேட்டைன் முடிச்சு வந்தோடனே போய் நாங்கள் ஒரு 20 பேர் வெளியே நின்றுட்டு இருந்தோம். அவர் டின்னர் டைம் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 10:30. ஓகே சாப்பிடல, ஃபோட்டோ எடுத்து சாப்பிட சொல்லி வெயிட் பண்ணார். அப்புறம் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நான் தான் அவர் க்ளோஸ்ன்றதால உள்ள போன உடனே பிளஸ் அப்படியே கால் உள்ள போனோம். நின்று இருந்தா சார் நான் தான் சார் உக்கும் நானும் பாருங்க. ஹே அப்படியா அந்த ஸ்டைல் அவர் சினிமாவில் பார்க்குற ரஜினி சார். ஹே அப்படியா அப்படி சொல்லி அப்படி அப்படி பிடிச்சி சூப்பர் அப்படி இப்படி பிடிச்சிட்டாரு. எனக்கு என்ன பண்றது கைகள்லாம் படபட வந்துடும். அப்படியே நான் அவரை பேசிட்டே இருக்கு. அவர்கிட்ட அந்த கேமரா அங்கே வந்து சார் அடுத்த வெயிட் பண்ணேன் சார். அவர் கொஞ்சம் பேச விடுங்க அப்படிதான். 2 நிமிஷம் கூட சார் வெயிட் பண்றேன் சார் சீக்கிரம் வருங்க. அதுவே பயங்கரமான மூமெண்ட். உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைச்சதா ரஜினி சார் மீட் பண்றதுக்கு? இது வரைக்கும் இல்ல. ப்ராபபிலி இன் தி ஃபியூச்சர் மேபி வி வில் கெட் ஃபியூச்சர்ல இல்ல ஆடியோ லான்ச் இருக்கே. பவர் ஹவுஸ் ஸ்டேஜ்ல பவரோட இறங்கணுமே. சோ அதனை தொடர்ந்து எனக்கு அனிருத் ப்ரோவோட அந்த மூடு மைண்ட் செட் இதெல்லாம் இருக்குல்ல. ஏன்னா இப்போ ஒரே டைம்ல வந்து ஒரு 10 படம் 15 படம் லைன்ல இருக்கு. அதுக்கு இடையில இவ்வளோ பவர் பேக்டா அந்த எனர்ஜியோட ஒரு பாட்டை ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணி அதை மக்களுக்கு பிடிக்க வைக்கணுங்கிற அந்த ஒரு ஒன்று இருக்குல்ல. அதை பத்தி கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சுக்கணும். சரி, நான் நிறைய படங்கள் டிராவல் பண்றதுனால உங்ககிட்ட கேட்குறேன். ஸோ எங்களுக்கும் எவ்ரி டைம் கேட்கும்போது ஒரு ட்ராக்குமே எப்படி அவர் சர்ப்ரைசிங் ஃபேக்டர் தான். அனி ப்ரோ பண்ற விஷயங்கள் வந்து போட்டத உடனே இன்ஸ்டன்ட் ஹிட் உடனே ஹிட். ஆமா ஸோ அது நாட் ஜஸ்ட் பை எனி லக் ஆர் எனிதிங். பட் அது நம்ம போய் கேட்கும் போதுமே இது புதுசா இருக்கே, போன சாங்ல இருந்து அதுவும் பயங்கரமா இருக்கு, இதுவும் பயங்கரமா இருக்குன்ற மாதிரி. இப்போ ரஜினி சாருக்கே ஹுக்கும் பாடுறாங்க, எல்லாம் தனித்தனி மாதிரி வேற வேற எல்லாமே வைபா இருக்கும். நீங்க எதுவுமே இது நல்லா இருக்கா அதனால எனக்கு கம்பேர் பண்ணவே முடியாது அந்த வைப். சோ அது வந்து அவரோட மேஜிக் தான். அது அனி ப்ரோ ஒரு பாட்டுக்கு ஒரு புது இன்டர்லூடு புது இன்ஸ்ட்ருமெண்ட் உள்ள இருக்கு. அது எல்லாமே மாசா கொண்டு வரணும். அதுதான் லிரிக்கோட சந்தமே பாருங்களேன். இப்போ ஒரு ஃபார்மேட் தான் அப்படின்னு இல்லை. இப்போ இவங்களுக்கு அலும்ப பார்த்தவன் போகும். இதுல பாத்தீங்கன்னா உண்மையில இலசுகளுக்கும் பெருசுகளுக்கும் பொடுசுகளுக்கும் அது ரொம்ப டிஃபரெண்டா இருந்துச்சு. அது ஒரு தடவை இனோவேட் பண்ணி பண்ற விஷயம்லாம் அதுலயுமே ஜெனரேஷன் ஒரு 4 ஜெனரேஷனை குறிப்பிட்ட மாதிரி இதுலயுமே வந்து ஒரு 4 இலசு பொடுசு பெருசு சிறுசு. ஆனா சொல்ற விதம் பாருங்க பயங்கரமா இருக்கு. ஒரு தடவை சந்தமே சூப்பர் ஸ்டார்டா அதுவும் அந்த மாதிரி அதுக்கு தனி இது இருக்கும். ஏன்னா இப்போ ஓகே இப்போ ரஜினி சாருக்கு ஒரு மாதிரி இவ்வளவு பயங்கரமா போடுறாங்க, விஜய் சாருக்கு ஒரு மாதிரி பயங்கரமா போடுறாங்க, அஜித் சாருக்கு போடுறாங்க அப்படின்னா தெலுங்குல போனா அந்த கிங்டம்னு விஜய் தேவரா கொண்டு பயங்கரமா போடுறாங்க, தேவராக்கு பாரடைஸ்க்கு ஒண்ணு பயங்கரமா போட்டு சார் என்ன சார் யாரும் பாடினோம் நம்ம கிங்டம் பாடணும். தேவரா பாடணும், கிங்டம் பாடணும். அந்த அந்த அதெல்லாம் கேட்டு எனக்கு ஒரு மாதிரி நாங்க தான் பண்ணோம் சம பிரதர். அதெல்லாம் கேட்டு ஒரு மாதிரி அந்த ஏர்லி மார்னிங் எந்திரிச்சோன்னு அந்த பாட்டெல்லாம் கேட்டுனா எப்படி இருக்கும் தெரியுமா? டேவே வந்து பயங்கர ஹைப்பா இருக்கும். அந்த மாதிரி
இருக்கும். இந்த டைம்ல அப்படியே நம்ம லிரிசிஸ்ட் அறிவு பத்தியும் நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா அறிவு ப்ரோக்ராம் அவ்வளோ நான் ட்ராவல் பண்ணதில்ல, அவர் சாங்ஸ் தான் பாடியிருக்கேன். ஓகே ஓகே. ஆனா ஒரு 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 சிங்கரா ஒரு சில லிரிக்ஸ் நம்ம எடுத்து பாடும்போது நமக்குள்ளே ஒரு உணர்வு அப்படிங்கிறது வரும். ஏன்னா அறிவு ப்ரோ வந்து சொசைட்டி மேலேயும் பயங்கர அவருக்கு தாட் ப்ராசஸ் இருந்து அதுல ஒரு சேஞ்சஸ் வாரிடாதங்கிறதுக்கு ஒரு சைடு, இந்த சைடு கமர்ஷியலாகவும் மாசாவும் கிளாஸாவும் ஒரு சைடு லிரிசிஸ்டா இருக்கிறார் இல்லையா, ஒரு சிங்கர் பயங்கரமா ரேப்பர் கூட. ஸோ அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல. எனக்கு வந்து இந்த மாஸ்டர்ல பண்ண விஷயமும் அது இப்போ வரைக்கும் நிக்கிறது இல்ல. பயங்கரமான ஒரு இன்னி வரைக்கும் அது அந்த வாத்தி ரைடு பயங்கரமா அவர் வந்தாருன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டு தான் இருக்கு. அடுத்த ஒரு அந்த மாதிரி ஒரு புதுசா ஏதோ ஒன்று கொண்டு வருவார் அந்த ஹீரோக்கு. அந்த மாதிரி அதுக்கு முன்னாடி அந்த ஒரு இது வந்திருக்காது ரேப்ல. உண்மையிலே அது இலசுகளுக்கும் பெருசுகளுக்கும் அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஸ்டைல் தான். சோ அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். அது அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்றது அவர் எப்பவுமே டியூன் கொடுத்தாலுமே அந்த அதுக்கு லிரிக்ஸ் எழுதுறதும் ஏன்னா அந்த கும் முடிச்சிட்டே வரணும். ரொம்ப கஷ்டம். அந்த லிரிக்ஸ் எடுத்து பிடிச்சு பாடி எல்லா வேர்டும் கேட்சியா வரணும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதுல இந்த பரட்ட விஷயம் தான் நாங்க ஆக்சுவலி அதுல இன்னொன்னு கடைசி செகண்ட்ல மாத்திட்டாங்கல்ல, வேற ஒன்னும் இது முதல்ல இருந்தது தொட்ரா பார்க்கலாம். ஆமா தொட்ரா பார்க்கலாம் இருந்தது. ஃபர்ஸ்ட் இது ஃபைனல்ல தொட்ரா பார்க்கலாம். பாட்டோட முடிவுல எண்ட்ல தொட்ரா ஸ்டார்டிங்ல தொட்ரா நடுவுல ஒருமே தொட்ரா பார்க்க தலைவரோட வாய்ஸ்ல வரும். செம்மையா இருக்கும். அதெல்லாம் பயங்கரமா இருக்கு. செம்ம ஐடியா. சோ அந்த பரட்ட வந்து எங்களுக்கு நாங்க பாடும்போதே என்ஜாய் பண்ணி பண்ணோம். எல்லாரும் சிரிச்சிட்டோம். அனி ப்ரோ ஆகட்டும் நாங்க பரட்ட எப்படி நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய்டு. ஸோ ரஜினி சாரை பத்தி சொல்லுங்க. இவ்வளோ வருஷ டிராவல் அந்த ஒரு ஆறாவை மெயின்டைன் பண்ணிட்டே வர்றாரு. ஸ்டில் 70+ ஆனாலும் அவர் நடந்து வந்தா, அவர் கண்ணாடி போட்டா, அவர் சிகரெட் பிடிச்சா, அவர் ஒரு ஐக்கு ஒரு க்ளோஸ் ஷாட் வச்சா, கூலியில வந்து இந்த படம் தளபதி படத்துல அந்த ஒரு சன் செல் அவுட் ஷாட்ல அந்த இதை வந்து திருப்பி ரீக்ரியேட் பண்றாங்க. அப்படியே இருக்கு. தலைவர் சார் பல வருஷம் ஆச்சு சார், ஆனாலும் அப்படியே இருக்கு அந்த மேஜிக். அந்த ஒரு இப்போ ஒண்ணுமே இல்லை. நேத்தி வந்து சாங் வந்து நமக்கு கொஞ்சம் டிலே ஆச்சுல ரிலீஸுக்கு. 9 o'clock நைட்டு நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணேன். ஒரு யூடியூப்ல ஒரு சேனல்ல பாக்குறேன். அவங்க ஒரு ஒரு 5-6 சேனல்ல வந்து வேற வேற லாங்குவேஜ்ல லைவ் போட்டு வெயிட் பண்றாங்க பாக்குறது. ஹைதராபாத்ல வந்து நேத்து ஃபங்க்ஷன் நடந்துச்சு. ஸோ அது வந்து எப்போ வரும் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. ஒரு வீடியோலும் லைவ்ல வந்து thousands of people வந்து வெயிட் பண்றாங்க. அது வந்து அவருக்கு அதான் சொல்றேன், எத்தனை வருஷம் கிரேஸ். இன்னும் ஒரு 50 இப்போ இந்த வருஷம் 50 years கம்ப்ளீட் பண்றாங்க. அந்த இப்போ 50th இயர்ல கூட அத்தனை யூடியூப் சேனல்ல அத்தனை பேர் லைவ்ல வெயிட் பண்றாங்க. we are waiting for the song அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கிரேஸ்லாம் வந்து இனிமே யாருக்கும் அது அந்த பாட்டுல லிரிக்ஸ் இருக்குல்ல, ஜென்சி உன்னை பத்தி பேசுதா, உண்மையிலே பேசுறாங்க. ஏன் அவங்க திருப்பி பின்னாடி போய் எடுத்து பாக்குறாங்க, இல்ல யார் இவருன்னு பார்த்தாலும் பயமா தான் இருக்கும். இப்பயும் பயங்கரமா தான் இருக்கு அது. ஸோ ரஜினி சார்னாலே அந்த ஒரு இதுதான். இப்போ கூட ரீசெண்டா ஒரு ஃபங்க்ஷன்ல சொல்லியிருந்தாருல, 70 yearsலயும் கூலிங் கிளாஸ் போட்டு என்ன போய் பட் அது அவரால மட்டும்தான் பண்ண முடியும். அவர் பேசினாலே கேட்டு ரொம்ப தோணும். இந்த வயசுலயும் என்டர்டைன்மெண்ட் பண்றாங்க. 40 நிமிஷம் பேசினாருன்னா அதுல 40 நிமிஷத்துல 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் நமக்கு லைஃபுக்கு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்டு மத்த பேங்க் சிரிக்க சொல்றது கடைசி ஸ்டோரி அதெல்லாம் ரொம்ப அழகா. ஐயோ என்ன சொல்ல போறாருன்னு ரொம்ப எதிர்பார்த்து சொல்ல போறாரு அப்படின்ட்டு ஃபன்னாவும் இருக்கும், மெசேஜாவும் இருக்கும். அது இல்லாம சொன்ன மாதிரி இந்த 50 yearsவும் ஹீரோவுமே நடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரே நடிகர். நோ சைட் நோ கேரக்டர் ரோல், ஒன்லி ஹீரோ அப்படிங்கிறதுலாம் யாருக்குமே இது வரைக்கும் அமைஞ்சதே இல்ல. ப்ரொமோட்டர் அப்புறம் அதுதான் ஹீரோ தான். அது வீட்டுல என்ன சொன்னாங்க, கண்டிப்பா ரஜினி சாருக்கு பாடி இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல நான் ஆல்ரெடி பாடினதெல்லாம் எங்க அம்மா ஹுக்கும்ல அந்த செலிப்ரேஷன்ல அது நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். அது ஃபர்ஸ்ட் போகும்போது எனக்கும் அது தெரியாது, ஹுக்கும் தெரியாது. சடனா கூப்பிட்டாங்க, போய் பார்த்தா லிரிக்ஸ் கொடுக்கும்போதெல்லாம் பாடிட்டேன். நான் ஹெட்ஃபோன்ஸ் எடுத்துட்டு சவுண்ட் செக் போடும்போது தலைவர் ஜெயிலருக்கு போட போறோமா அப்போதான் எனக்கு தெரியும். அதுவே தெரியாது. அவ்வளவுதான். அங்க இருந்து நான் ரொம்ப ஓவர் ஆயிப்பா நான் அடங்கு வேலு பறக்கிற கொஞ்சம் அடிக்கல. அதெல்லாம் ட்ரீம் தானே. எல்லா சிங்கருக்கும் ரஜினி சாருக்கு பாட போறோம் அப்படின்னும் போது உங்க வீட்டுல என்ன சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க? அதுதான் நேத்து வந்து ஸ்டோரி பார்த்து ட்ரெயின் விட்டுருந்தீங்க பாத்துட்டீங்களா? நேத்து வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் இன்னும் சொல்லல, யார்கிட்டயுமே சொல்லல. நான் அடக்கி வச்சிட்டேன். 9 o'clock மேல ஏதோ சொல்லிக்கலாம். அது ஒன்னு இருக்கும்ல, அந்த வோக்கலிஸ்டுக்கு இருக்கும், நம்ம வாய்ஸ் வருமா இல்ல அதுல பேக்கிங் ஸ்மார்ட் இருக்கும். சடனா எடுக்கும் கொஞ்சம் ஓவரா இருக்கு, இது கரெக்டா இருக்கு அப்படி நினைக்கலாம். சொல்ல முடியாது. நம்ம நடக்கலாம். அந்த ஒரு 8:30க்கு நினைக்கிறேன், 7:30க்கு ஒரு அப்டேட் விட்டுருந்தாங்க 7 o'clock சன் பிக்சர்ஸ்ல இருந்து. அதுல கிரெடிட்ஸ்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது. நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சேன், ஓகே இந்த மாதிரி வரப்போகுது 9 o'clock வருது, என்ன சொல்ற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்களுமே வீட்டில் வந்து அதான் சொன்னேன், யூடியூப்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். 9:35 நினைக்கிறேன், 9:35 9:40க்கு ரிலீஸ் ஆகும்போது
டிவியில போட்டு ஃபுல் வால்யூம்ல நைட்டெல்லாம் மோட்ல உட்காந்து வச்சு அம்மா தம்பி நான் எல்லாரும் உட்காந்து கேட்டோம். பயங்கரமா அது ஒரு ஃபுல் வால்யூம்ல வச்சு கேட்டுட்டு தோ கேக்குது பாரு தோ கேக்குது பாரு இது இப்படி பாடணும். ஆனா இப்போ நம்ம நடக்கிற இந்த ஒரு இன்டர்வியூவை அந்த 3 நிமிஷம் சாங்குக்குள்ள நான் சொல்லிட்டேன். இது எப்படி எடுத்தோம், இது எப்படி பிளான் பண்ணாங்க, இது எப்படி சடனா வந்து பாட்டு கேட்க விடல, ஓட ஓட. ஏன்னா நமக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, அஃப்கோர்ஸ் இருக்கும். நம்ம வேலை பார்த்துருக்கோம், நம்ம தானே சொல்லி சந்தோஷப்படணும். ஸோ அது வைக்கிறதுங்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். இப்போ ஏன்னா இப்போ அது சாங்கை எடுத்துட்டாங்க, ஆல்ரெடி பவர் ஹவுஸ் வைப்னு வருது. ஸோ அந்த வாய்ஸஸ் வச்சு ரீட்டைன் பண்ணி முடிச்சிருக்கோம். பட் நாங்கள் வந்து ஒரு 2 டிஃப்ரெண்ட் டோனில் ஒரு 4 லேயர் பாடியிருக்கோம். அந்த 4 லேயர் கேட்குது, அது கம்ப்ளீட் ஃபுல்லாக வால்யூம்ல வச்சிருக்காங்க. அது மாதிரி அந்த தொட்ட கரண்ட் அதெல்லாம் அங்கே போய் பண்ண விஷயம். நாங்கள் 2 பேர் மட்டும்தான் அது பண்ணியிருந்தோம். ஓகே. ஸோ அது அந்த மாதிரி ஒரு சில எலமெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் மட்டும் எங்க வாய்ஸ் நல்லா கேட்கும். அப்புறம் லாஸ்ட்ல அந்த ஹை போற விஷயம், அப்புறம் வந்து கடைசியில வந்து அரங்கமதிரட்டுமே அரங்கமதிரட்டுமே அதெல்லாம் பாடிடுவோம். விசில் பறக்கட்டுமே அப்படின்னு போகும் பின்னாடி ஆன்சர். ஸோ அதெல்லாம் நாங்க மட்டும் பண்ணோம் விஷயங்கள். ஸோ அதெல்லாம் ரீடைன் பண்ணாங்கன்றதை கேட்கறதே வந்து எங்களுக்கு பயங்கர சந்தோஷம். பாடுறது நிறைய இருக்கு நம்மள. ஏன்னா எடுக்கிறது ஒரு விஷயம், இது ஓவர் டூ ஆயிடுச்சு, இல்ல இது வேண்டாம், முன்னாடி இருந்ததே ஓகேன்னு கட் பண்றது தான், அதுவும் கொஞ்சம் பாசிபிள் தான். பட் ஆனா எல்லாமே இருக்கிறது சந்தோஷமா இருக்கு. எப்படி பிடிச்சிங்க அனிருத் சாரோட அந்த ட்ரஸ்ட்டை? நிறைய படங்கள் டிராவல் பண்றீங்க, திருப்பி அவர் கூட ஜாயின் பண்ணி வேலை பார்க்கறது அப்படிங்கிறது இப்போ ஒன்று பிடிச்சாதான் திருப்பி நம்ம அது வந்து அது கூட கனெக்ஷன் வந்து கிடைச்சிட்டே இருக்கும். அந்த இது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. ஐ திங்க் அவர் தான் கம்ப்ளீட்டா, அவருக்கு தான் அது எல்லாமே போகும். அவர் எங்களை நம்பி கூப்பிடுறாரு. ஸோ இப்போ 2 பேருமே ரொம்ப வருஷமா பாடிட்டு இருக்கோம். இவர் இன்னுமே ரொம்ப வருஷமா இருக்காரு இண்டஸ்ட்ரியில. ஸோ இவருக்கு வந்து ஒரு செஷன் இன்னி வரைக்கும் நான் பார்க்குற சிங்கர்ஸ்ல இவர் எப்பவுமே வந்து எந்த செஷன் வந்தாலும் 9 o'clock செஷன் அப்படின்னா 8:45 தம்பி வந்துட்டு எங்க இருக்க அப்படின்னு நான் ஒரு 9 o'clock வந்துடுவேண்ணா அப்படின்னு நம்ம சொல்லி. ஸோ அந்த 9 o'clock மெயின்டைன் பண்ணுறது ஓகே. ஆனால் எப்போவுமே வந்து ஒரு 15 minutes earlier வந்துட்டு அங்கேருந்து பக்கத்தில் ஏதாவது டீ குடிச்சிட்டு வர்றது. நான் ஃபர்ஸ்ட் டைம் ராஜா சார் ஒர்க் பண்ண கூட 7 மணி கால் ஷீட்டுக்கு சார் 6:50 வந்துட்டார். ஓகே. உண்மை. ஸோ அதுலேருந்து ஆரம்பிச்சு உள்ள ஸ்டூடியோக்குள்ளே இருக்க அந்த டிசிப்ளின் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. நம்ம வந்து இப்போ அனி ப்ரோ வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு இன்புட் கொடுக்குறோம். ப்ரோ இது வரலாமா, இது பண்ணலாமா, இப்படி பண்ண ஐயா வில் ட்ரை அப்படின்னு சொல்ற ஆட்கள் கம்மி. ஸோ அது வந்து அவர் ரொம்ப வெல்கமிங்காக இருக்கு. நாங்கள் கொடுக்குறோம் சொல்கிறோம் அப்படின்னா இவர் சொல்லுவார், ப்ரோ ஒரு சின்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், எப்படி எங்க பாடுங்க என்ன சொல்லுங்க, என்ன நான் பேசுவோம்ல. இப்போ 4 பேர் போனால் பேசுவோம், நல்லா இருக்கும்ல. அவன் சொல்லுவான், யோகி சொல்லும் போது யோசிப்போம். அவர் தெரிஞ்சதை சொல்றாங்க, ஸ்டாப் என்ன சொல்லுங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பண்ணோம். ஓகே சரி வைக்கலாம். ஸோ அது அந்த ஸ்பேஸ் கொடுக்கறதும் நாங்கள் அதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் கொடுக்கணுங்கிறதும் எங்களால் அந்த சாங் என்ன அந்த பாண்டிங் நாங்கள் எங்களால் பண்ண முடியும். டெடிகேஷன் நம்ம கத்துக்கிறது தானே. தேவா சார், ராஜா சார் அவங்கலாம் வந்து 10 மணி ரெக்கார்டிங் சொன்னாங்கன்னா தேவா சார் கூட 10 மணி நாங்கள் அடிச்சு ஓடும், கரெக்டாக 10 மணி வந்துடுவார். அதெல்லாம் அவங்ககிட்ட கத்துக்கிற விஷயம் தான், டைம் கரெக்டாக இருக்கணும். அது மாதிரி நிறைய அந்த ஒரு விஷயம் தான் ஸ்டுடியோக்கான அந்த ஒரு டிசிப்ளின், அந்த ஒரு இது எட்டிகேட்ஸ் வந்து நாங்கள் கரெக்டாக இருக்கும். அவருக்கும் அது ரொம்ப பிடிச்சதுனால மேபி அந்த பாண்டிங் வந்து அப்படிதான். நம்ம மியூசிக் உண்மையா இருந்தா நம்மளுக்கு கொண்டு கரெக்ட் வெரி ட்ரூ. அப்புறம் ஓவராலா லோகேஷ் கனகராஜை பத்தி எனக்கு சொல்லுங்க, கூலியை பத்தி சொல்லுங்க. எவ்வளவு நீங்க as a fan ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. இல்ல எல்லாருக்கும் இருக்க ஸ்பெகுலேஷன்ஸ் தான் எங்களுக்கும் இருக்கு. இப்போ அது வந்து எனக்கு நான் ரொம்ப ஷாக் ஆனது அமீர் கான் சாரோட எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் ஹைப் எனக்கு என்னவா இருக்கும், ரோலெக்ஸ் மாதிரி என்ன ஒரு ரோலா இருக்குமா அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. கேமியா பண்ணிருக்கேன் சொல்லிருக்காரு. ஆமா 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 என்னவா இருக்கும், என்ன அமீர் கான் சார் இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கு. கண்டிப்பா அதுக்கு மியூசிக் போடுவாரு. கண்டிப்பா நீங்க தான் அதுக்கு ரீசெண்டா ஒரு ஸ்பெகுலேஷன் கூட பார்த்தேன், இந்த மாதிரி கமல் சார் வாய்ஸ் ஓவர் கொடுத்திருக்காரு. ஓ அப்படியா அப்படின்னு ஒரு இருக்கு சர்க்குலேஷன்ல இருக்கு. அந்த மாதிரி ஜெனரலா அதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு தான் யோசிச்சுட்டு இருக்கோம், இது எல்சியூல வரும் அப்படிங்கிற ஸ்பெகுலேஷன். சோலோ ஃபார்மட்ல தான் போகும் நினைக்கிறேன், ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய கலாய்க்கிறாரு, நிறைய கண்டெய்னர் இருக்கு. அவங்களே ஆல்ரெடி சொல்றாங்க 1 லட்சம் கண்டெய்னர் இருக்கு. விக்ரம் 2 கண்டெய்னர் காணோம் சொல்லுவாங்க. கரெக்ட் இல்ல, அப்படி கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே சொல்லிட்டாரு, அவரே சொல்றாரு. சோ சிங்கர் வேலு ப்ரோ நமக்கு என்ன ஹிண்ட் கொடுத்திருக்காரு? நான் இல்ல, லோக்கி ப்ரோ எல்சியூல வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி நான் சொல்லல. லோக்கி ப்ரோ சொல்லியிருந்தாரு, சொன்னேன் இல்லன்னு சொல்ல வர்றாரு அவரு. நீங்களும் நினைச்சுக்காதீங்க, அப்படிலாம் கிடையாது, நீங்களும் நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆமா ஆமா அவர் லோக்கி பேசியிருந்தார். எல்சியூல அது கனெக்ட் பண்ணணும்னா எத்தனை பேர் ஆர்கனைஸ் பண்ணணும், இவ்வளவு பெரிய ஸ்டார் இந்தியாவே ஆர்கனைஸ் பண்ணணும். நம்மளுங்க என்ன கொளுத்தி போட்டுவிட்டு போயிடுவாங்கல்ல. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Chennai Silks Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.